கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமேன் தோணி www.வல்லமேன்தோணி.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனியோடு. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையின் தொனி இணைய வானொலி தயாரித்து வழங்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவ செய்தி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தேவ செய்தி உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை சொல்லுகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை எங்களுக்கு ஒவ்வொரு கிழமைகளிலும் நோர்வே தேசத்தில் இருந்து ஒஸ்லோ கிறிஸ்தவ சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ரூபன் தாவீத் அவர்களும் அவருடைய துணவியார் சகோதரி நிர்மலா தாவீத் அவர்களும் எங்களுக்கு வழங்கிக் கொண்டு வருகிறார்கள். மாறி மாறி தேவ செய்தியை எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலும் கூட எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வழங்கும்படியாக சகோதரி நிர்மலா தாவீத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி அவர்கள் வழங்கின தேவ செய்திகளும் உங்கள் அநேகரை பலப்படுத்தியது, உற்சாகப்படுத்தியது. நிச்சயமாக இன்றைய நாளிலும் வழங்க போற தேவ செய்தியும் உங்களை பலப்படுத்தி தேவனுக்குள்ளாக இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஓடத்தக்கதாக, ராஜ்யத்தினுடைய காரியங்களை இன்னும் சிந்திக்கத்தக்கதாக, செயற்படத்தக்கதாக வைக்கும் என்று நான் விசுவாசித்துக் கொண்டு எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரியை உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட் சகோதரி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையால நல்ல சுகமா இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆமா சகோதரி, இன்றைய நாளிலும் நேயர்களும் கூட நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருந்து தேவனுடைய வார்த்தையை உங்கள் மூலமாக கேட்பதற்கு மிகவும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் உட்கார்ந்திருப்பார்கள். நிச்சயமாக இந்த நாளிலும் தேவன் உங்கள் மூலமாய் என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த இடத்துல இருக்கிற என்னோடும் பேசுவதற்கு தேவன் சித்தமாய் இருக்கிறாரோ நிச்சயமாய் உங்கள் மூலமாய் பேசி அந்த விடயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடித்து நடப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் கிரியை செய்வார் என்று விசுவாசித்துக் கொண்டு உங்களுடைய கரத்திலே தருகிறேன். சகோதரி, நீங்களே தேவனுடைய வார்த்தையை வழங்குங்கள். அன்பான வல்லமையின் தொனி வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலே சபையை குறித்து அநேக செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றும் கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற எங்கள் குடும்பங்களிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒரு விசை நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா ஐயா உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே அப்பா அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதாக அவர்களை நீர் ஆண்டவரே உற்சாகப்படுத்தி அவளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இந்த வார்த்தைகளை பேசுகிற அடியாளோடும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் இடைப்பட்டு இது எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி எங்களுக்கு தரும்படியாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த வேளையிலே இந்த வார்த்தைக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே நான் எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவ குடும்பங்களான நாங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற போதனையை குறித்து இந்த வேதாகமம் அநேக காரியங்களை எங்களுக்கு போதிக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே ஆவியானுடைய உதவியோடு உங்களுக்கு நான் எடுத்து வரும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக நாங்கள் அறிய வேண்டிய ஒரு விஷயம், எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் அறிய வேண்டிய ஒரு விஷயம், எங்கள் பிள்ளைகள் எங்கள் சொத்துக்கள் அல்ல. அதை நாங்கள் அறிந்தவர்களாயிருக்கிறோம். அதை நாங்கள் அறியாவிட்டால் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் பிள்ளைகள் எங்களுடைய சொத்துக்கள் என்று நாங்கள் உரிமை பாராட்டக்கூடியவர்கள் அல்ல. தேவன் இந்த உலகத்திலே உருவாக்கும் ஒரு மனுஷனோ அல்லது மனுஷியோதான் அவர்கள்.
எங்கள் பிள்ளைகள் அப்படியாகத்தான் தேவன் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாக அங்கே மோசே பார்வோனின் குமாரத்தியினாலே தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்ட போது அவனுடைய சொந்த தாயாரிடமே ஒப்படைக்கப்படுகிறான் வளர்த்து தருவதற்கு. இதை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஆமேன். பாருங்க, இந்த பிள்ளையின் சொந்த தாயே அங்கே அவள் காசு பணம் பொருத்தி அங்கே அவனை வளர்க்கும்படியாக அந்த பார்வோன் குமாரத்தி அவளுடைய தாயிடத்திலே மோசையை ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போலதான் இந்த நாட்களிலும் அங்கே நம் தேவனும் பிள்ளைகளை எங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார். நாங்கள் அவர்களை வளர்த்து கொடுக்கும்படியாய் அவர் எங்களிடத்தில் கொடுக்கிறார். அங்கே சங்கீதம் சொல்லுகிறது 127ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது சாலோமோன் பாடின சங்கீதம். இதிலே சொல்லப்படுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு எங்களுடைய கற்பத்திலே வந்த அந்த கனி அது எங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. ஆனாலும் அது எங்களுடைய சொத்து அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே கர்த்தரால் கற்பத்தை அடைக்கவும் முடியும், அதை திறக்கவும் முடியும் என்பதை குறித்தும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதுக்கு அநேக உதாரணங்கள் உண்டு. அங்கே அன்னாள், ரெபேக்காள் போன்றவர்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே விசேஷமா அன்னாள் அங்கே தேவனுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அன்னாளின் கற்பம் திறக்கப்பட்ட போது தீர்க்கதரிசி வெளிப்பட்டான் என்றும் நாங்கள் அறிவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிள்ளைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும். முதலாவதாக பிள்ளைகள் எப்படி நடத்த வேண்டும். அங்கே சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக தேவதூதன் தரிசனமான போது இந்த மனோவா அவருடைய மனைவி 2 பேருக்கும் பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. அங்கே அவனுடைய மனைவிக்கு முதலாவது தேவதூதன் தரிசனமாகிறான். பின்பு மனோவாக்கு தரிசனமான போது அந்த தேவதூதனிடம் 2 கேள்விகளை இந்த மனோவா கேட்கிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 13:12 வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஆமேன். பாருங்க, அவர்களுக்கு ஒரு பிள்ளையை பிறக்கும் என்று சொல்லி அங்கே அந்த தேவதூதன் சொன்ன போது அந்த தகப்பன் அந்த தேவதூதனை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறான். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி 2 கேள்விகளை கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனங்களே, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அளவிற்கு அதிகமாகவே நாங்கள் கொடுக்க அறிந்திருக்கிறோம். அதுவும் இப்படிப்பட்ட நாங்கள் நல்ல வசதியான நாடுகளிலே வாழுகிற நாங்கள் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான உணவுகளை தேவையோ தேவையில்லையோ எல்லாம் அங்கே நிறைவாக நாங்கள் கொடுக்க அறிந்திருக்கிறோம். இன்னும் ஒரு விதத்திலே பார்க்க போனால் எங்களுக்கு நன்றாக நாங்கள் காக்கா காட்டி அம்புலி மாமா காட்டி அங்கே தூக்கி திரிந்து பிள்ளைகளை ஊட்டி நாங்கள் வளர்ப்போம். அது எங்களுடைய பண்பாடாயும் இருக்கிறது. இந்த சரீரத்தை வளர்க்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த மனோவா இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறான், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறான். எப்படி அங்கே முதலாவது கேட்கிறான், இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. பின் 2வது ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறான். இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எப்படி நடத்த வேண்டும் என்று சில வேளைகளிலே எங்களுக்கு தெரியாது. சிறு பிள்ளை ஒன்றும் விளங்காது என்று சொல்லி நாங்கள் அவர்களை சிறு வயதிலே கண்டிப்பதும் இல்லை, கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுப்பதும் இல்லை. இது ஒரு துக்ககரமான செயல். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, நாங்கள் கேள்விப்பட்டபடி இந்த எபிரேய பெண்கள் இருக்கிறார்களாம், எபிரேய ஸ்திரீகள், அவர்கள் குழந்தை பிறந்து அவர்களுக்கு பால் ஊட்டும் பொழுதே அங்கே பால் கொடுக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவர்கள் கற்பனைகளை சொல்லி 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 பால் ஊட்டுவார்களாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே அவர்கள் பாலோடு கூட தேவனுடைய வார்த்தையையும் அந்த பிறந்த அந்த குழந்தைக்கு அவர்கள் சேர்த்து ஊட்டுவார்களாம்.
இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். நாங்கள் என்றால் பாருங்க, நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் விளங்காது 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 என்று சொல்லுவோம். ஆனால் அங்கே அந்த ஸ்திரீகள் அந்த குழந்தை பிள்ளை குழந்தையா இருக்கிற பொழுதே இதனுடைய வார்த்தைகளை சொல்லி பாலூட்டுவார்களாம். தேவன் சொன்னார் மோசேயின் மூலமாக. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். மோசே மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமே, நாங்க பாருங்க சொல்லுறா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை நீ கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த நாட்களிலே கருத்தாய் போதிக்கிற குடும்பங்கள் அங்கே காணப்படுகிறது மிகவும் அரிதாயிருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஏதோ சொல்லுகிறோம், அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிற அநேக பேர்களுடைய காரியங்களைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நாங்கள் போதிக்க வேண்டும் என்றால் இவ்வளவு ஒரு மிகவும் அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முழு நோக்கத்தோடும் வாஞ்சியோடும் நாங்கள் அதை போதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இதனுடைய வார்த்தை, அவருடைய கற்பனை அங்க தேவன் மோசேக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார். அதே போல இன்னும் ஒரு வார்த்தை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க, நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். ஆமென். அங்கே சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி நீ அவர்களுக்கு கற்பி. அங்கே போதிப்பதும் கற்பிப்பதும் பெற்றோராய எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அது போதும் என்று. ஆம், நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபம் மிகவும் முக்கியமான காரியம். பிள்ளைகளுக்காக நாங்கள் தினமும் அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதோடு கூட தேவ ஜனங்களே, நாங்கள் போதிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் நடத்த வேண்டிய வழியிலே நடத்தவும் ஒருபோதும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. பிள்ளைகள் சிறுவயதில் இருந்தே இதை நாங்கள் செய்ய வேண்டும், பிள்ளைகள் சிறுவையில் இருந்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விருப்பப்பட வேண்டும். அப்படி நாங்கள் செய்யாவிட்டால் ஒரு வயதுக்கு பின்பு அவர்களை திருத்துவது மிகவும் கடினமாயிருக்கும். அது எங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையிலே அதை காணப்படுவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வயதிலே அதான் நாங்கள் அதனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி, பிள்ளையானவனை சிறு வயதிலே நாங்கள் கற்றுக் கொடுத்தால் அவன் எப்பவும் அதை அங்கே ஞாபகப்படுத்துவான்னு சொல்லி அங்கே அநேகமாக பிள்ளைகளை குறித்த காரியங்களை இந்த நீதிமொழியின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவன் பிள்ளையாண்டானே, அவனை நாங்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். அங்கே தன்னுடைய அவன் நடக்கிற வழியில நடத்தினால் அவன் முதிர் வயலும் விடாதிருப்பான். அது மாத்திரமல்ல, அங்கே இன்னும் அதிகமான காரியங்களை அங்கே நான் எடுக்கவில்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அங்கே பாருங்கள், இப்போ ஒரு வயசுக்குள்ளே நாங்கள் இந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நாங்கள் மிகவும் கவனமாக இப்படியான காரியங்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவதானமாக நாங்கள் வளர்க்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கே பாருங்க, உதாரணமாக ஒரு ஆசாரியனான ஏலியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இந்த ஏலி பாருங்க, இந்த சம்பவத்திலே ஒப்னே பினகாஸ் இவர்கள் 2 பேரும் அவருடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் ஆசானுடைய பிள்ளைகளா இருந்தாலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் பேலியாட்களின் மக்கள், கர்த்தரை இவர்கள் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தொடர்ந்து நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு போற வேளையிலே, ஏன் ஏலி தன் பிள்ளைகளை திருத்தவில்லையா? ஏலி தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? அவன் தானே ஆசாரியனாச்சே. அப்ப நாங்கள் அப்படி வாசிக்கவில்லை. நிச்சயமாக அவன் செய்தான். ஆம், அவன் செய்தான். ஆனால் அவனுடைய குமாரன் சொல்லை கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 22ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிறது எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற இஸ்ரவேலோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே,
வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கீழாமற் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னான், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது ஏலி சொல்லுறான் பாருங்க. இப்ப அங்கே தேவனுடைய எச்சரிப்பு அங்கே சாமுவேல் மூலமாக சொல்லப்படுகிற வேளையிலே சுகமாக ஏலி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், சுகமாக சொல்லிவிட்டு அதை விட்டு விட்டான். இங்கே பாருங்கள், ஆனால் இங்கே தேவனின் அங்கலாய்ப்பு என்ன என்பதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், இப்ப ஏலி அவன் ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாயிருந்தான். அவன் தன் பிள்ளைகளுக்கு சொன்னான், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் தேவனுடைய அங்கலாய்ப்பு இங்கே ஒன்றே இருக்கிறதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, இங்க பாருங்க, அவன் தன் குமாரரை அடக்கவில்லை என்ற ஒரு அங்கலாய்ப்பு தேவனிடத்திலே இருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்க அவன் சொன்னதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான், அவர்கள் கேட்கவில்லை. அவனான எவ்வளவு தூரம் அவை ஒரு மிகவும் முக்கியமாக கருத்தாக கொண்டு அவன் அதை சொன்னான் என்பதை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே நாங்கள் மிகவும் சிந்திக்க வேண்டியவளாய் காணப்படுகிறோம். அவன் தன் குமாரரை அடக்கவில்லை என்று சொல்லி அங்கே தேவன் அங்கலாய்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனம் தேவன் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அதன் பின்பகுதியை நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 2:29 என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆமேன். பாருங்க, அவன் ஆண்டவர் கேட்கிறார், என்னை பார்க்கிலும் குமாரரை நீ மதிப்பானேன் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார். அங்கே 2 காரியங்களை நாங்கள் ஒன்று, அவன் அடக்கவில்லை, அவனுடைய குமாரரை அடக்கவில்லை. அவன்கள் செய்த அந்த பயங்கரமான பாவங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அவன் அதை அடக்கவில்லை. 2வது, ஆண்டவரை பார்க்கிலும் குமாரரை அவன் மதித்திருக்கிறான். அது எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவருடைய அந்த இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் அதை பார்த்திருக்கிறார். என்னை விட நீ குமாரரை மதிப்பானேன். இந்த 2 குற்றத்தையும் இந்த ஏலி செய்ததின் நிமித்தம் அங்கே பாருங்க, தேவனிடத்திலிருந்து ஏலிக்கு அங்கே நியாய தீர்ப்பு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஏலிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அங்கே நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. அங்கே தேவன் அதற்கு முன்பதாக சாமுவேலோடும் கூட அந்த காரியத்தை பேசினான். குழந்தையான சாமுவேலோடு, சிறு பையனான சாமுவேலோடு அதை பேசி அங்கே அந்த காரியத்தை நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அங்கே இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் இந்த ஏலியை போல அங்கே ஏலி செய்தான், ஆனால் அவன் கருத்தாய் செய்யவில்லை, அதை அவன் முக்கியப்படுத்தி செய்யவில்லை. ஆனால் இன்றைய நாளிலேயும் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற வேளைகளிலே அவர்களை எப்படி நாங்கள் நடத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமா எப்படி நடத்த வேண்டும் என்பதை மிகவும் கரிசனையோடும் மிகவும் ஒரு கருத்தோடும் நாங்கள் அதை செய்ய வேண்டியவளாய் காணப்படுகிறோம். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. பெற்றோர்களாகிய எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த கடமையை நாங்கள் செய்ய தவறக்கூடாது என்பதை நான் இந்த வேளையிலே தேவாவியான உணர்த்துறபடி நான் அதை சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அது இலேசான காரியம் இல்ல. அங்கே இந்த உலகத்திலே பொல்லாத காரியங்கள், பொல்லாத உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அங்கே பிள்ளைகளை விழுத்தி போடக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் அங்கே நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு கருத்தாய் அவளுக்கு போதித்து, எவ்வளவு கருத்தாய் அதை நாங்கள் அங்கே கற்றுக் கொடுத்து நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது முதலாவது காரியம். 2வது காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், பிள்ளைகள் எங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போமாயிருந்தால், யோவாஸ் ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிற போது
அங்கே யோவாஸ் ராஜா இருந்தான். அந்த ராஜா அங்கே 7 வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய தகப்பனுடைய பெயர் அகசியா. அகசியா ராஜா அவன் அங்கே ஜூதா வம்சத்திலே வந்த ஜூதாவின் ராஜாக்களாய் வந்த ராஜாவாகிய அந்த அகசியா அவனுடைய மகன் யோவாஸ் அங்கே காணப்படுகிறான். இந்த காரியத்தை நான் சம்பவத்தை சிறிது விளக்கமா சொன்ன பின்பு அந்த காரியத்தை நாங்கள் வாசிப்போம். அங்கே இந்த யோவாஸ் ராஜா தகப்பனாகிய அகசியா அவன் அங்கே கொல்லப்படுகிற வேளையிலே அங்கே யெகூ அவனை கொல்லுகிறான். அங்கே அவன் கொல்லப்படுகிற வேளையிலே அங்கே அந்த அவனுடைய தாயாகிய அந்த அத்தாலியால் எழும்பி அங்கே அவருடைய எல்லா அந்த ராஜவம்சத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லாரையும் அவள் அங்கே கொண்டு போடுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அதை இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணாள். ஆமேன். பாருங்க, இது யார் இந்த அத்தாலியால்? இவள் இந்த அகசியா ராஜாவினுடைய தாயாயிருந்தாள். அதாவது அங்கே யோராமினுடைய மனைவி அவள். அங்கே யோசபாத் ராஜாவினுடைய மருமகள். அதாவது யோசபாத் ராஜா அங்கே கர்த்தர் இவ்வளோ நன்மைகளை அவனுக்கு செய்த வேளையிலும் அவன் அங்கே ஆகாப் குடும்பத்தோடு சம்பந்தம் கலந்து அங்கே அவனுடைய குமாரத்தியாகிய அந்த அத்தாலியாலை, அந்த ஆகாப்பும் யேசபேலின் குமாரத்தியாகிய அந்த அத்தாலியாலை தன்னுடைய மகனுக்கு அங்கே யோராமுக்கு அங்கே திருமணம் பண்ணி கொடுத்தது நிமித்தமாக அங்கே இவன் இந்த அத்தாலியால் அங்கே அகசியா ராஜாவுடைய தாயாய் இருந்தாள். இவள் என்ன செய்கிறாள்? அங்கே பாருங்க, அவள் அங்கே அந்த ராஜகுமாரர் அந்த ராஜ குடும்பத்தாரே அவள் கொலை செய்தார். அந்த யேசபேலை குறித்தும் எங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யேசபேலும் இப்படியான காரியத்தை செய்ய அவருடைய மகளும் அதே மாதிரி அவள் என்ன செய்கிறாள்? அங்கே முழு குடும்பத்தையும் அந்த ராஜ குடும்பத்தை அவள் கொலை செய்து போடுகிறாள். இந்த வேளையிலே அங்கே ஒரு சிறிய ஆண் பிள்ளை அந்த அகசியா ராஜாவுக்கு பிறந்திருந்தது. அந்த ஆண் பிள்ளையை இந்த யார் என்று சொன்னால் இது சகோதரி, அவன் அகசியாவுடைய சகோதரி. நிச்சயமாக அவள் இன்னொரு தாயுடைய பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் யேசபேலுடைய அத்தாலியாவுடைய மகள் என்று சொல்லப்படவில்லை. அவள் வேறு ஒரு தாயுடைய மகளாயிருப்பாள். அந்த சகோதரி அவள் என்ன செய்கிறாள்? எடுத்துக்கொண்டு அந்த சின்ன பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடி போய் அவள் ஒளித்து வைக்கிறாள். இந்த சம்பவத்தை நீங்கள் அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவள் ஒளித்து வைக்கிறாள். பாருங்க, இவனுடைய கணவன் ஆரன்னு சொன்ன இந்த யோசேபியான் கணவனுடைய பேர் ஜோய்தாய். அவன் ஒரு ஆசாரியன். இவர்கள் அந்த பிள்ளையை கொண்டு எங்கே ஒளித்து வைக்கிறார்கள்? அங்கே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த பிள்ளை 6 வருஷம் ஒளிக்க வைக்கப்பட்டிருந்தான். தன்னுடைய ஜனங்களே, இவனுடைய அந்த அந்த யோவாஸ் ராஜா அவன் 7வது வருஷத்திலே அவனை ராஜாவாக்கினான். அவன் 7வது வருஷம், அவன் 7 வயசு நிரம்பின சின்ன பையனா இருக்கும் போது அவனை ராஜாவாக இந்த ஜோய்தாய் ராஜாவாக்கினான். அந்த 6 வருஷங்களும் அவன் என்ன செய்யறான்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவன் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். வெளியிலேயோ கொலை வெறியோடு அத்தாலியால் அலைகிறாள். ஆனால் பாருங்க, அவன் ஒளித்து வைக்கப்பட்ட இடம் ஆலயம், சபை, தேவனுடைய சமூகத்திலே அவன் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். ஆம் தேவ ஜனங்களே, எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் எது?
ஆலயம், சபை. உலகத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. யோசித்து பாருங்கள். இவன் இந்த சின்ன பையன் பிறந்த உடனே இவனை கொண்டு போய் அங்கே ஒளித்து வைக்கிறார்கள். இவன் பிறந்த நாளிலிருந்து ஆலயத்திலே வளர்கிறான். ஒரு வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசுக்குள்ளே அவனுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு 5, 6 வயசுலே பாருங்க, அவன் ஒருவேளை ஆலயத்தின் ஜன்னலுக்குள்ளாக மெதுவாக அவன் வெளியிலே எட்டி பார்த்திருக்க கூடும். சிறு பிள்ளைகள் அங்கே தன்னுடைய வயசு ஒட்ட பிள்ளைகள் எல்லாம் அங்கே வெளியிலே ஓடி ஆடி விளையாடுகிறதை அவன் பார்த்து வேதனைப்பட்டிருக்கலாம். ஐயோ, என்னை அங்கே அடைத்து வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டிருக்கான். அவனுக்கு வெளியே போக முடியாது. வெளியே அத்தாலியால் அங்கே கொலை செய்து விடுவாள் அவனை. ஆனால் அவனுக்கு அது ஒரு சிறை போல அவனுக்கு இருந்திருந்தாலும் அவன் அங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அவன் அங்கே இருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அவன் அங்கே இருந்தபடியால் தான் அவனுடைய 7வது வயசிலே அவன் ராஜாவாய் வர முடிந்தது. அவன் வெளியிலே இருந்தால் அவனை அந்த அத்தாலியால் கொலை செய்திருப்பார். தேவ ஜனங்களே, எங்கள் பிள்ளைகள் ராஜகுமாரரும் அவர்கள் ராஜகுமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். ஆனால் வெளியிலேயோ அவர்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடும்படியால் அத்தாலியாலை போல அநேக காரியங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது. சத்ருவானவனாலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகளை விழுத்தி போடக்கூடியதான, அவர்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடக்கூடியதான, அவளை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதான, அங்கே ஆத்துமாவை கொலை செய்யக்கூடியதான அநேக காரியங்கள் அத்தாலியாலை போல அங்கே வெளியே இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பாதுகாப்பு ஒரே இடம், தேவாலயம், தேவனுடைய சபை. இந்த பாருங்க, எத்தனையோ அத்தாலியாள்கள் வெளியிலே இருக்கிற வேளையிலும் சபை ஒருவேளை ஒரு சிறை போல பிள்ளைகளுக்கு காணப்படலாம். இந்த சபைக்குள்ளே போனால் சிறை போல இருக்கலாம். சபைக்குள்ளே சில காரியங்கள் அங்கே கட்டுப்பாடு போல காணப்படலாம். தேவ ஜனங்களே, எங்களுடைய பிள்ளைகள் அங்கே சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அங்கே உண்மைதான், பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு இருக்குன்னு சொல்றோம். உண்மைதான், பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கிறது. அது ஒரு பக்கம். உலகத்தின் காரியங்கள் பிள்ளைகளுக்கு நிறையவே ஊட்டப்படுகிறது எல்லா இடங்களிலும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? தேவனுடைய சபையிலே. தேவனுடைய சபையிலே தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. உலகத்திலே பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பை கொடுக்கலாம், அவளுக்கு அந்தஸ்தை வாங்கி கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம். இதற்காக நாங்கள் எங்கெங்கெல்லாம் அனுப்பலாம், உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பலாம். எப்படி நாங்கள் படிக்க வைக்கலாம், எப்படி நாங்கள் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாம். அது எல்லாம் அவசியம்தான். ஆனால் தேவச்சனங்களே, அவருடைய ஆத்துமாக்களை குறித்து எங்களுடைய கரிசனை என்ன? அவருடைய ஆத்துமாக்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களாய் வாழுகிற நாங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களிலே நாங்கள் பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டிய இடம், எங்களை பிள்ளைகள் ஒளித்து வைக்கப்பட வேண்டிய இடம். உலகத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த நாட்களிலே உலகம் போற போக்க பார்க்கிற வேளையிலே ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் கெட்டு போறதுக்கான அநேக காரியங்கள் உலகத்திலே பெருகிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் அருமையான தேவச்சனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, பெற்றோராகிய நீங்களும் நானும், குடும்பங்கள், தேவ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதான குடும்பங்களாகிய நீங்களும் நானும் எங்கள் பிள்ளைகளை எங்கே வைத்திருக்கிறோம்? எப்படியாக நாங்கள் நடத்துகிறோம்? எங்கே நாங்கள் ஒளித்து வைத்திருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக தேவாலயத்திலே, எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக சபைகளிலே ஒளித்து வைக்கப்பட வேண்டும். அது சிறைச்சாலை போல அவர்களுக்கு காணப்பட்டாலும் நாங்கள் அந்த இடத்திலே அவர்களை ஒளித்து வைக்க தவறக்கூடாது. அவர்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் விடக்கூடாது. அவர்கள் ஆலயத்துக்கு வரமாட்டோம் என்று சொன்னால் நாங்கள் விடக்கூடாது. அவர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்திலே ஒரு பக்கம் நாங்கள் போராட வேண்டும், இன்னொரு பக்கம் அவளுக்கு அங்கே நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கருத்தாய் அவளுக்கு போதிக்க வேண்டும், கருத்தாய் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்கள், அவளுடைய ஆத்துமாவை குறித்து நாங்கள் அவளுக்கு கருத்தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். தேவச்சனங்களே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே சரியாக வளர்க்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் நாங்கள் தேவனுக்கு இதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டியவளாய் காணப்படுவோம். தேவன் எங்களுடைய கருத்திலே கொடுத்த அவருடைய அந்த வெளியேறப்பட்ட அந்த ஆத்துமாக்களாகிய எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் எங்களுக்கு சொந்தமல்ல, அவர்கள் தேவனுடைய சொத்துக்கள். ஆகவே தேவன் ஒரு நாள் எங்களிடத்திலே கணக்கு கேட்பார் என்ற அந்த பயத்தோடு கூட இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அங்கே வளர்ப்பதற்கு அவளை நடத்துவதற்கு தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும். தேவனுடைய தயவையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய புத்தியையும் பெற்றோர்களாகிய நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பெற்று எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற வேளையிலே நிச்சயமாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். தேவன் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகள் மீது அவர் கரிசனை கொண்டவராயிருக்கிறார்.
இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்க்கிற வேளையிலே தேவன் எங்களுக்கு அதற்குரிய பலனையும் அதற்குரிய பலனை தரும் மாத்திரமல்ல, அதற்குரிய எங்களுக்கு அதற்குரிய அந்த கிரீடத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆம் தேவ ஜனங்களே, இந்த வேளையிலே அங்கே தேவனுடைய இந்த வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் எங்கே அவர்களை நாங்கள் ஒளித்து வைத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளிலே ஆவியான உதவியோடு கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அன்பான தேவ ஜனங்களே, இப்படி நாங்கள் இந்த நாட்களிலே இதை நாங்கள் அதிகமாகவே சிந்தித்து நாங்கள் இதற்காக நாங்கள் ஜெபித்து நாங்கள் கிரியை செய்ய வேண்டியவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். உங்களுக்காக நான் இந்த வேளை ஒரு விஷயம் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளையிலும் அப்பா, குடும்பங்களாய் இருக்கிற நாங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களாய் வாழுகிற நாங்கள், எங்களுடைய பிள்ளைகள் நீர் எங்களுக்கு கொடுத்தோம், எங்களுடைய அந்த சுதந்திரங்களாகிய எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உமக்காக எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அவர்களை நாங்கள் எங்கே நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைகளின்படி இந்த நாளிலே நாங்கள் நடக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இதே ஆண்டவரை இதன்படி நடக்கத்தக்கதாக அவளுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை அப்படி இருதயங்களிலே பிள்ளைகளை குறித்ததான வேதனைகள், ஏக்கங்கள், தூக்கங்கள், காரியங்கள் காணப்படுமா இருந்தால் என் தகப்பனே, இந்த வேளையிலே அவர்களை நீர் ஆற்றி தேற்றி அவர்கள் எப்படி அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வழியிலே பிள்ளைகளை நடத்துவது ஆண்டவரே தகப்பனே கடினமான காரியமா இந்த காலங்களிலே காணப்பட்டாலும் தேவரீர் அதற்கு வேண்டிய உதவியை நீர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுத்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஞான தளவலை நிரப்பி நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே எதை கற்றுக்கொண்டாலும் ஆண்டவரே தகப்பனே உம்மை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் நாங்கள் வாஞ்சைப்படுகிறோம். ஆண்டவரே ஐயா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய நல்ல தேவ வரங்களை கிருபைகளை ஆண்டவரே சிறு பிள்ளைகளிலே இருந்தே சிறு பிராயத்திலே இருந்தே பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா தகப்பனே, இந்த உலகத்திலே அவர்கள் எதை இழந்தாலும் ஆண்டவரே அவருடைய ஆத்துமாக்களை தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு தேவரே நீர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நீர் தந்த பிள்ளைகளை நாங்கள் உன்னுடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே நீரே ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சகோதரி. நிச்சயமாக இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய ஆலோசனைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் அல்லது தலைவிகளுக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு அருமையான தேவ செய்தி. தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ற அந்த தலைப்பின்களாக பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக பிள்ளைகள் எங்களுடைய சொத்தல்ல, தேவனுடைய சொத்தா இருக்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய கரத்திலே வளர்த்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த பூமியிலே வளர்த்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அருமையாக சொல்லியிருந்தீர்கள். இந்த பூமியிலே பிள்ளைகளை அழித்து போடும்படியாய், கெடுத்து போடும்படியாய் அத்தாளியாள்களைப் போல பல காரியங்கள், பல விடயங்கள் இருக்கிறது என்பதையும் சொல்லி எங்களுக்கு தந்த பிள்ளைகளை தேவனிடத்திலே வளர்த்து கொடுக்கத்தக்கதாக இந்த தேவ செய்தி நிச்சயமாய் அநேகரை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி பிள்ளைகளை இன்னும் தேவனுக்குள்ளாக வளர்ப்பதற்கு ஏதுவாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் சகோதரி. நன்றி சகோதரி. தொடர்ந்து நேயர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளத்தக்கதான உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் மற்றும் சபை ஆராதனை நேரங்களை குறித்தும் மற்றுமாக சபை ஆராதனைகளிலே வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் சபை இருக்கிற அந்த இடத்தை குறித்தும் சொல்லுங்கள் சகோதரி. அன்பான ஜனங்களே, நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் தொலைபேசி இலக்கத்தை இந்த வேளையில நான் சொல்லுகிறேன். 0047 63878920
004767418167 கைத்தொலைபேசி 004793807875. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக நாங்களும் உங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இது உதவியாக இருக்கும். அதைவிட எங்கள் இணையதள தளத்திலும் நீங்கள் சென்று எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய ஆலய காரியங்களையும் அதனுடைய அங்கே தேவ வார்த்தைகளையும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையின் வார்த்தைகளையும் நீங்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் இணையதளத்தில் என்று சில பார்க்க முடியும். எங்கள் இணையதள முகவரி oslochristianassembly.com என்ற முகவரியிலே நீங்கள் சென்று அதை நீங்கள் பார்க்க முடியும். எங்களுடைய ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மரோட் என்ற இடத்திலே சாரோன் என்ற ஆலய கட்டிடத்திலே நடைபெறுகிறது. இந்த கிழமை அங்கே மாலை 5 மணிக்கு எங்களுடைய ஆராதனை அந்த இடத்திலே நடைபெறும். நீங்கள் போற ஆலயங்களுக்கு நீங்கள் போக வேண்டும். அப்படி நீங்கள் ஆலயங்களுக்கு போகாதபடிக்கு நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவன் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 நன்றி சகோதரி. நிச்சயமாக நேயர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளத்தக்கதான இந்த நீங்க சொன்ன இந்த முகவரிகள் ஏதுவா இருந்திருக்கும். நிச்சயமாக கர்த்தர் இந்த தேவ செய்திகள் மூலம் அநேகரை ஆசீர்வதித்திருப்பார். மீண்டும் கர்த்தர் சித்தமாயிருந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவ செய்தியோடு சந்திப்போம் சகோதரி. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் சபையையும் சபை மக்களையும் தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சௌரனே, நன்றி சௌரனே. நாங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக இன்னும் அதிக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் உங்களுக்காக தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாயும் காணப்படுகிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன். நன்றி சகோதரி. நன்றி. ஆமேன். ஆமா நேர்களே, இதுவரையும் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கேட்டிருந்தீர்கள். இந்த தேவ செய்தியை எங்களுக்கு நோர்வே தேசத்தில் இருந்து ஒஸ்லோ கிறிஸ்தவ சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ரூபன் தாவீத் அவர்களுடைய துணைவியார் சகோதரி நிர்மலா தாவீத் அவர்கள் வழங்கியிருந்தார். நிச்சயமாக சகோதரி அவர்கள் பல தடவை இதிலே தேவனுடைய வார்த்தையை வழங்கியிருக்கிறார்கள். தேவையான எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவனோடு சஞ்சரிக்கத்தக்கதான பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். இன்றைய நாளிலும் பிள்ளைகளை எப்படியாக நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற காரியங்களை கூட சொல்லி எங்களுக்கு இன்னும் தேவனுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏதுவான ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அன்பானவர்களே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற இந்த தேவ நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் ஐரோப்பிய நேரப்படி மாலை 7:30 மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஐரோப்பிய நேரப்படி காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. தெரிந்தவர்களுக்கு நாம் சொல்லுங்கள். அருமையான தேவ செய்திகள் ஒளிபரப்பாகிறது சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஊழியக்காரமாக. ஆகவே சொல்லுங்கள், கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு.